Good morning, students. Now we discuss the lesson Economics. Lesson number 2, Globalization and Trade, உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். So, what do they mean by the history of globalization? Trade and trade is in the South Indian historical perspectives. Evaluation of growth of MNC. Now the fair trade practice and WTO to understand the impact and the challenge of globalization. So இதை பற்றியெல்லாம் இந்த லெசனில் நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Now I discuss the what is meant by globalization. So introduction. Liberalization, privatization and globalization. Liberalization தாராளமயமாக்குதல், தனியார்மயமாக்குதல் privatization and உலகமயமாக்குதல். எல்பிஜி நம்ம லிக்விட் பெட்ரோல் கேஸ் அது கிடையாது. Liberalization, privatization and globalization. Became much trade of subject among the politicians, economics and businessmen in modern days. So the modern political man, economics பொருளாதார வல்லுநர்கள் and businessmen தொழிலதிபர்களால் அதிகமாக பேசக்கூடிய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று பார்த்திங்கன்னா இந்த எல்பிஜி. This three explains are the supporting pillar of which device of new economic policy of our government has been the react and implement since 1991. The three types, liberalization, globalization and privatization மூலமாக ஸோ 3 pillars இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 தூண்களாக கருதப்பட்டு our government the implemented some of the new economic policy in 1991 under the leadership of the finance minister Dr. Manmohan Singh. So new economic policy, introduce the new economic policy. இதன் மூலமாகத்தான் உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல், தனியார்மயமாக்குதல் கொள்கை இந்தியாவில் பின்பற்றப்பட்டது. புதிய பொருளாதார கொள்கை in 1991. So first of all, I discussed to globalization. What is meant by globalization? உலகமயமாதல் அப்படி என்றால் என்ன? Globalization is process of integrating various economics of the world without creating a barrier in the free flow of goods and service, technology, capital and even labor or human capital. Under globalization, the international market for goods and service are integrated. உலகமயமாதல் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகள், தொழில்நுட்ப மூலதனம், உழைப்பு அல்லது மனித வளம். ஸோ த ஃப்ரீ ஃப்ளோ வித்தவுட் பேரியர், எந்த விதமான தடையுமின்றி உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட இஸ் அவைலபிள் டு த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ். நம்ம இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள் அமெரிக்க சந்தையில் கிடைக்கின்றது. அது மாதிரி உலகம் முழுவதும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் உலக சந்தைகளில் எந்த விதமான ரிஸ்ட்ரிக்ஷனும் தடையும் இன்றி கிடைக்கக்கூடிய அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்டகிரேட்டட் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை தான் பார்த்திங்கன்னா குளோபலைசேஷன் உலகமயமாதல் என்று சொல்லப்படுகிறது. The globalization is the integration of a country with the world economy. குளோபலைசேஷன் பார்த்திங்கன்னா உலக பொருளாதாரத்தை இன்டகிரேஷன்
பட்ட ஒரு பொருளாதாரமாக மாற்றுகின்றது. பேசிக்கலி குளோபலைசேஷன் சிக்னிஃபை த ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னலைசேஷன் ப்ளஸ் லிபரலைசேஷன். இந்த குளோபலைசேஷன் என்றது வந்து பார்த்திங்கன்னா உலகமயமாக்குதல், இதே மாதிரி சர்வதேசமயமாக்குதல், தென் அதோடு சேர்ந்து தாராளமயமாக்குதல் லிபரலைசேஷன் பாலிசியை கொண்டு வராங்க. திஸ் இஸ் த globalization. So history of globalization, உலகமயமாதலின் வரலாறு. ஸோ இந்த வார்த்தையை முதல்ல யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? The term of globalization was introduced Professor Theodore Levitt. The historical background of globalization can be discussed under 3 stages. ஸோ முதல்ல உலகமயமாதல் என்ற ஒரு வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து ப்ரொஃபஸர் தியோடோர் லெவிட். அதாவது இந்த உலகமயமாதலை 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க, 3 ஸ்டேஜஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 வந்து ஆச்சக் குளோபலைசேஷன், the second stage the proto globalization, the third stage modern globalization. ஸோ பழமையான உலகமயமாதல், தட் மீன்ஸ் தொன்மையான உலகமயமாதல். ஸோ இன் திஸ் பீரியட் ஆஃப் தி சிவிலைசேஷன் பீரியட். தென் ப்ரோட்டோ குளோபலைசேஷன், இடைப்பட்ட காலத்தில் whenever discovered in the new sea routes and new land for the Europeans, that period is called as the proto globalization, இடைப்பட்ட காலனி உலகமயமாதல்னு சொல்லிட்டோம். the நவீன உலகமயமாதல், the third one is the modern globalization. ஸோ ப்ரெசண்டில் இருக்கக்கூடியதான் நவீன உலகமயமாதல். ஸோ now I discuss to Arctic globalizations. The Andrew Kunder Brank argued that from of globalization can be existed since this rise of trade link between Sumer and Indus civilization in the 3rd millennium BC. மூன்றாவது நூற்றாண்டுகளிலே வந்து பார்த்திங்கன்னா சுமேரியர்களோடு இந்திய சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்த மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா வியாபார உறவு வச்சுருக்காங்க. அப்போவே பார்த்திங்கன்னா குளோபலைசேஷன் வந்து இருந்திருக்கு. தொன்மையான காலத்திலே வந்து பழங்காலத்தில் குளோபலைசேஷன் இருந்ததாக ஆண்ட்ரூ குண்டர் ஃப்ராங்க் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு, சொல்கிறாரு. An early form of the globalization economics and culture known as the Arctic globalization existed during the Hellenistic age. ஸோ உலகமயமாக்கப்பட்ட பொருளாதார மற்றும் கலாச்சாரத்தின் ஆரம்ப வடிவத்தை தொன்மையான உலகமயமாக்குதல் என்று கிரேக்க காலத்தின் போது அழைக்கப்பட்டது. இந்த கிரேக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெலனிஸ்டிக் குளோபலைசேஷன் அவங்களுடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை பொருளாதாரம் கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. when the commercialized urban center were focused around the axis of Greek culture over a wide arrange the stretches from the India to Spain with such city as Alexandria, Athens and Athonic. It is center. ஸோ இந்தியாவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கும் பறந்து விரிந்த அலெக்சாண்ட்ரியா, எத்தென்ஸ், அந்தியோக்கி போன்ற நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளோபலைசேஷன் உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம், கிரேக்கத்துடைய கலாச்சாரம், நகர்ப்புற மையங்கள் எல்லாமே வந்து அங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தென் the early form of globalization in trade link between Roman Emperor. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரோமானிய பேரரசோடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் லிங்க் வியாபார உறவு வச்சுருக்காங்க. தென் பார்த்தியன் எம்பரர் அண்ட் தி ஹென் டைனாசிட்டி மேட் த கமர்ஷியல் லிங்க் பிட்வீன் those powers inspired in this development of the Silk Roads. பார்த்தியன் பேரரசு மற்றும் ஹென் வம்சத்துக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக தொடர்பு ஆரம்ப வடிவம் இந்த பேரரசுக்கு இடையான வணிக உறவுகளால் பட்டு சாலையின் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது. ஸோ இது சில்க் ரோடு கமர்ஷியலுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில்க் ரோடு டெவலப்மெண்ட்ஸ் வந்து இதில் டெவலப் பண்ணியிருக்காங்க.
The Islamic Golden Age was also an important early stages of the globalization. இஸ்லாமியர்களுடைய பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகமயமாதலுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப கட்டமாகவும் இருந்திருக்கு ஏழு ஸ்டேஜ். த அட்வென்ட் த மங்கோல் எம்பரர், மங்கோலிய பேரரசுடைய வருகை த்ரூ த டிஸ்சாட்டிஸ்ஃபைங் டு த கமர்ஷியல் சென்டர் ஆஃப் த மிடில் ஈஸ்ட் அண்டு சைனா. ஸோ மத்திய கிழக்கு மற்றும் சீன வர்த்தக மையங்கள் உறுதியற்றதாக இருந்தாலும் பட்டு சாலை வழியாக த கிரேட்லி டிஃபிகல்டட் ட்ராவல் டு அமாங் தி சில்க் ரோடு, பட்டு சாலை வழியாக பயணிக்க வசதியாக இருந்தது. திஸ் ப்ரீ மாடர்ன் ஃபேஸ் ஆஃப் குளோபல் எக்ஸ்சேஞ்ச் அட் த சம்டைம் நவுன் அஸ் த ஆர்ச்சிக் குளோபலைசேஷன். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் முந்தைய காலகட்டத்தில் கடந்த உலக பரிமாற்றத்தை சில நேரங்களில் தொன்மையான உலகமயமாக்குதல் என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ அப்போது சிந்து சமவெளி நாகரிக மக்கள் கிரேக், அலெக்சாண்ட்ரியா, ரோம், ஸ்பெயின், ஏதென்ஸ் போன்ற நாடுகளோடு வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு தொடர்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த தொடர்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகமயமாக்குதல் சொல்லப்படுகின்றது. ஸோ the next one globalization. The proto-globalization means இடைப்பட்ட உலகமயமாதல். The next phase is known as the proto-globalization. It was characterized by this rise of maritime European emperor. அடுத்த கட்ட உலகமயம் 16வது மற்றும் 17வது நூற்றாண்டுகளில் 16th and 17th செஞ்சுரியில் த ஃபஸ்ட் போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பெயின்ஸ் எம்பரர்ஸ், போர்ச்சுகீசியர்களும் ஸ்பெயின் எம்பரர்களும் பார்த்தீங்கன்னா அண்ட் டச் அண்ட் பிரிட்டிஷ் எம்பரர். In the 17th century, globalization became the private business phenomenon like the British East India Company founded in 1600, described as this first multinational company and the first Dutch company, East India Company, found in 1602 were established. In the 16th century, Portuguese started the establishing trade post factories from the Africa, Asia and Brazil. ஸோ 17வது 17வது நூற்றாண்டு 16வது நூற்றாண்டுகளுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 1453 1453 கான்ஸ்டாண்டினோபிளில் வந்து ஒட்டோமன் டர்க்கிஸ் வந்து கேப்சர் பண்ண பிறகு ஸோ த போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த டிஸ்கவர் த நியூ சீ ரூட்ஸ் அண்ட் நியூ லேண்ட் ஃபார் திஸ் ஃபேர் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ். தூர கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல் வழிகளையும் புதிய நிலப்பரப்புகளையும் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. பிகாஸ் த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பர்பஸ். அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600லையும் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1602லையும் அதன் தொடர்ந்து போர்ச்சுகீசியர்களும் கம்பெனிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃப்ரெஞ்சுக்காரர்களும் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக நவீன காலத்திற்கு முன்னாடி இடைப்பட்ட அந்த உலகமயமாக்குதலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. The next one, the modern globalization. The modern globalization is the 19th century witnessed the advent of the globalization approaching. It is a modern form. So 19வது நூற்றாண்டில் நவீனம் வடிவத்தை நெருங்கியது தான் இந்த 19வது நூற்றாண்டின் நவீன உலகமயமாதல். ஸோ அதை தொடர்ந்து 19th and 20th செஞ்சுரியில் தெர் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ். 19வது மற்றும் 20வது நூற்றாண்டில் ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, வேறுபாடுகள் கொண்டு இருந்துச்சு. அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா there are two main points. One is the global trade. In this centuries as well as the capital investment and economy and other one of this global trade in 20th century.
show a high share of trade and merchant production, a growth of trade in service and the rise of production and trade by the multinational firms. ஸோ நூற்றாண்டுகளில் வந்து நடைபெற்ற உலக வர்த்தக பொருளாதாரத்தின் மூலதனம் முதலீடு செய்யப்பட்டது. மற்றும் 20வது நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வணிக உற்பத்தியில் அதிக பங்கினை பெற்றிருந்ததுடன் சேவைகள், வர்த்தகம் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் உற்பத்தி வணிகத்தில் எழுச்சி உற்றதாக காணப்பட்டது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 1991 வந்து பார்த்திங்கன்னா லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன், திஸ் இஸ் த மாடர்ன் குளோபலைசேஷன், உலகமயமாக்குதல் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். இது எல்லாமே பேஸ் பண்ணி வந்தது தான் அந்த உலகமயமாக்குதல் சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட்டு multinational trade contract and agreement have been signed like the general agreement and tariff and trade. அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வாணிகம் குறித்த பொது உடன்பாடு மற்றும் உலக வர்த்தக அமைப்போடு அண்டு த ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO ஃப்ரம் 1890 அண்டு அப் டு வேர்ல்ட் வார் 1. சில ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திடப்பட்டது. எதோடு சேர்ந்து? வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோடும் த ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் டாரிஃப் அண்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறாங்க. மல்டிநேஷ்னல் ட்ரேடு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. பன்னாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களோடும் செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஃப்ரம் 1890 அண்ட் அப் த வேர்ல்டு வார் 1, இன்ஸ்டெபிலிட்டி ட்ரேட் வாஸ் எ ப்ராப்ளம். முதல் உலக போர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டெபிலிட்டி ட்ரேட், ஒரு நிலைப்பாடற்ற வர்த்தக முறை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. பட் இஸ் த போஸ்ட் வார் பீரியட் தேர் ஆர் மோஸ்ட்லி பீன் எக்கனாமிக் எக்ஸ்பென்ஷன் விச் லீட் டு தி ஸ்டெபிலிட்டி. ஆனால் முதல் உலக போருக்கு பிறகு பெரும்பாலும் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவாக்கம் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அது ஆனால் ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்திங்கன்னா மோர் எக்ஸ்பென்சிவ் ஃபார் த வார், பட்டு லீட் டு த ஸ்டெபிலிட்டி. அந்த பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைப்புத்தன்மைக்கு கொண்டு வரப்பட்டது. அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா the most of the countries that concentrated to the economic developments and the economic process. What are the ways for this developments? What are the ways for the process of the economic growth? So concentrate to the after the post war these countries, world countries, technological change have caused the lower transporting cost. பொருளாதார தொழில்நுட்ப ரீதியாக சில மாற்றங்களை கொண்டு வராங்க. அதன் மூலமாக இந்த லோவர் டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங், ரொம்ப குறைந்த ஒரு செலவில் பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது. இட் இஸ் டேக் ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் பிட்வீன் த காண்டினென்ட்ஸ் டுடேஸ். பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வந்து ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஃபியூ ஹவர்ஸில், டு நாட் டேக் ஒரு லாங் hours, quick hours, minimize the times and low cost. இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக பொருட்களை வந்து மிக வேகமாக கொண்டு போக செல்வதில் எக்கனாமிக்கலுடைய க்ரோத் வந்து அதிகமாகுது. அதுதான் இன்றைக்கி மாடர்ன் குளோபலைசேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த டாப்பிக்கில் டைப்ஸ் ஆஃப் த குளோபலைசேஷன் அண்டு introduction of the globalization, what is the globalization வந்து நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ டு ஆல்.